السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. قال نبينا صلى الله عليه وسلم: كل مولود يولد على فطرة الإسلام، يهوداني ونصراني ويمجساني. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, இவ்வுலகத்தில் பல மதங்கள் இருந்தாலும், பல கொள்கைகள் உள்ளவர்கள் இருந்தாலும், கோட்பாடுகள் இருந்தாலும், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். அதே போன்று இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மார்க்கமும் இஸ்லாம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன ஆதாரம்? இந்த உலகத்தில் தோன்றிய நபிமார்களில் அனைத்து நபிமார்களும் அல்லாஹ் ஒருவரை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக வேறு யாரையும் எதையும் ஆக்கக்கூடாது என்பதை மக்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள். இவ்வுலகத்தில் தோன்றிய முதல் மனிதர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்க அல்லாஹ் ஏவவில்லை. இந்த உலகத்தில் அவர்கள் மூலமாக மனித சமுதாயம் பல்கி பெருக வேண்டும், விரிவடைய வேண்டும். இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்த நோக்கம். அல்லாஹ் கூட சொல்வான்: وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا. யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து அவன் படைத்தான். அவரிலிருந்து ஜோடி அல்லாஹ் படைத்து வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வனிசாஅன், அந்த இருவரிலிருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் அவன் பரவ செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகுதான் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு தேவைப்பட்டார்கள். அந்த நபிமார்களில் முதன்மையானவர் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்தார்கள். அல்லாஹ் கூட சொல்லி காட்டுவான்: வலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி இன்னி லகும் நதீரும் முபீன். நூஹை நாம் தூதராக அனுப்பி வைத்தோம் அவருடைய சமுதாயத்திற்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நூஹ் நபி சொன்னாங்க: இன்னி லகும் நதீரும் முபீன், ஓ மக்களே, உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இன்னி அகாஃபு அலைக்கும் அலாப யௌமின் அலீம் அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இன்னி அகாஃபு அலைக்கும் அலாப யௌமின் அலீம், மறுமை நாளில் மிக மோசமான வேதனையை தரக்கூடிய அந்த நாளில் இருந்து நான் அஞ்சுகிறேன் என்றும் மக்களுக்கு போதித்தார். அப்போ உலகத்தில் தோன்றிய முதல் நபி தொட்டு
நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களும் மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் எடுத்து சொன்னார்கள். நாம் கூட எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இஸ்லாம் என்பது, இஸ்லாமிய மார்க்கம் என்பது, முஸ்லிம்கள் என்பது இடையில் தோன்றிய ஒரு மார்க்கம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹிக்கு பிறகு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் கூட பார்த்தீங்கன்னா மார்க்க அறிவு இல்லாத சில மனிதர்கள், இன்னும் மார்க்கத்தை பற்றி தெரியாத மனிதர்கள் இஸ்லாம் என்பது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹிக்கு பிறகு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை போதிக்க வந்தவர்களில் கடைசி நபி. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை போதிக்க வந்தவர்களில் கடைசி நபி. அவர்களுக்கு முன்னால் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் போதித்தார்கள். அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை, மறுமை நாள் ஒன்று உண்டு என்றெல்லாம் எல்லா நபிமார்களும் போதித்தார்கள். அந்த மார்க்கத்தின் இறுதி தூதராக கடைசி நபியாக வந்தவர் தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மார்க்கம் இஸ்லாம் தான் என்று சொல்வார்கள். அதற்கு என்ன ஆதாரம் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது என்று சொல்கிறார்கள். உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் என்னுடைய காலம் தொட்டு என் காலத்திற்கு பிறகு என்று சொல்லவில்லை. உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது, இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அபவாஹு, அவருடைய தந்தைமார்கள் தான் யஹூதானி, யூதர்களாக மாற்றுகிறார்கள், நஸ்ஸரானி, கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள், மஜ்ஜிசானி, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகத்தில் தோன்றிய முதல் மார்க்கமும் இஸ்லாமிய மார்க்கமும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த என்ன விஷயம் என்றால், உலகத்தில் பல கொள்கைகள் உள்ளவர்கள் வாழ்கிறார்கள், பல இனத்தவர்கள் வாழ்கிறார்கள், பல மனிதர்கள் வாழ்கிறார்கள், பல எண்ணம் கொண்டவர்கள் வாழ்கிறார்கள். இத்தனை மனிதர்களுக்கும் ஒரு ஏற்ற மார்க்கம் எது என்றால் இஸ்லாமிய மார்க்கம் தான். எனவே எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால்தான் இன்று உலக நாடு முழுவதும் அங்கு இஸ்லாமிய மார்க்கம் பரவி கொண்டு இருக்கிறது. இன்னும் அதிகமாக பரவும், உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மார்க்கம் என்பது எல்லா மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது, மனிதனுக்கு ஏற்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கம் பரவியது வாளால் அல்ல, அச்சுறுத்தி அல்ல, பிறரை மிரட்டி அல்ல, பிறருக்கு ஆசை வார்த்தை காட்டி அல்ல என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், உனக்கு உதவி செய்கின்றேன். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இந்த நாட்டை விட்டு இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்று இந்த மார்க்கத்தை சார்ந்த எந்த மனிதர்களும், நபிமார்கள் உள்பட, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அதற்கு பிறகு வந்த தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், வழிமார்கள், இந்த உலகத்தில் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய போதகர்கள் யாரும் இன்னும் சொல்லப்போனா ஆட்சியை வைத்துக் கொண்டு, அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, பணபலத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை மிரட்டி இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை வரவைக்கவில்லை. இஸ்லாத்தின் பக்கம் வரவைத்து இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பரவவில்லை. அந்த மார்க்கம் பரவியது பல விஷயங்களை கொண்டு பரவி இருக்கிறது. ஒன்னாவது என்ன, இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் 134 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். உலகத்தில் 134 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு வர காரணம் என்ன? இஸ்லாம் இந்த அளவுக்கு பரவியதுக்கு உண்டான காரணம் என்ன என்றால், ஒன்றாவது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறார்கள், அதை ஆய்வு செய்கிறார்கள், அதை புரிகிறார்கள். புரிந்து இது உண்மையிலேயே இறைவன் சொல்லக்கூடிய வேதம் தான், இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இதில் சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு வாழக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானிகளுக்கெல்லாம், மிகப்பெரிய அறிவாளர்களுக்கெல்லாம் ஒரு சவால் விட்டுக் கொண்டிருக்கிற ஒரு வேதம் தான் இந்த அல்லாஹ்வுடைய வேதம். எனவே படிக்கிறார்கள்.
அதை படித்து உணர்கிறார்கள், புரிகிறார்கள், தன் வாழ்க்கையில் இஸ்லாம் ஒரு லட்சியமாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கு முதல் காரணமாக இருப்பது அல்லாஹ்வுடைய வேதம். இன்றைக்கும் சரி, அன்றைக்கும் சரி, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொலை செய்ய வேண்டும், பரிசுக்கு ஆசைப்பட்டு 100 ஒட்டகத்திற்கு ஆசைப்பட்டு, அதுவும் அரபு உலகத்திலேயே சிறந்த ஒட்டகமாகிய சிவப்பு ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு வாளை கையில் ஏந்தி கொண்டு முஹம்மதுடைய தலை கரையில் விழாமல் உருளாமல் வாளை கையை விட்டு இறங்காது என்ற சபதத்தை ஏற்று ஆவசத்தோடு வந்தார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இடையில் ஒரு மனிதரை சந்தித்து எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்க, முஹம்மதுடைய தலையை நான் வெட்ட போகிறேன், கொலை செய்ய போகிறேன் என்று முழக்கம் விடுகிறார். அதற்கு முன்பு உன் சகோதரியை நீ கவனித்துக்கொள் என்று சொன்னார் அந்த மனிதர். சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க, வரலாறு தெரியும். அல்லாஹ்வுடைய வேதத்தை திறந்தார் உமர், அல்லாஹ்வுடைய வேதத்தை திறந்தார். திறந்துவிட்டு சகோதரியை பார்த்து சொன்னார், முஹம்மது எங்க இருக்காங்க, ஐன முஹம்மது எங்க இருக்காங்க என்று கேட்டார். சகோதரி சொன்னாங்க, என்ன காரணம், இந்த மார்க்கத்தை நான் ஏற்க வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய கொள்கையை கோட்பாடை நான் ஏற்க வேண்டும், நான் கலிமாவை மொழிய வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து உணர்ந்தார்கள், புரிந்தார்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது என்பதை விளங்கிக் கொண்டு முஹம்மதை சந்திக்க வேண்டும், கலிமாவை நான் மொழிய வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஏன், நம்முடைய காலத்தில் வாழ்ந்த பெரியார் தாசன் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அவருடைய கொள்கை என்ன, அவருடைய மதம் என்ன, அவருடைய கோட்பாடு என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும். கடவுள் என்பவன் கிடையாது, கடவுள் இருப்பவன், கடவுள் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியவன் முட்டாள் என்று பிரச்சாரம் செய்தவர் தான் பெரியார் தாசன். கடவுள் கிடையாது, தீகா கொள்கை உள்ளவர்கள், உலகம் தானா உண்டானது, உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தானா உண்டானது, கடவுள் கிடையாது, கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவன் முட்டாள் என்று சொன்னார். அதற்கு பிறகு பல மதத்திற்குள் சென்றார், எல்லா மதமும் சொல்லக்கூடிய நூல்களை எல்லாம் படிக்கிறார், ஆய்வு செய்கிறார், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் படித்தார் பெரியார் தாசன். படித்துவிட்டு இதுதான் சத்திய மார்க்கம், இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் நல்ல மார்க்கம், மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம், இந்த மார்க்கம் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லக்கூடிய மார்க்கம் தான் உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் என்பதை புரிந்து இஸ்லாத்தை ஏற்றி அதற்கு பிறகு உம்ராவுக்கு சென்றார். நமக்கெல்லாம் தெரியும், உலகம் அவரை பார்த்தது. கடவுள் இல்லை என்ற கொள்கைகளை இருந்துவிட்டு பல மதத்திற்கு சென்று பல மதத்தில் இருக்கிற நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து பல மதத்தினுடைய வேதங்களை படித்து உணர்ந்து இறுதியாக கடைசியாக அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை படித்தார், உம்ராவுக்கு சென்றார். அங்கிருந்து சொன்னார், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார். என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன், கமலா சுரையா என்ற ஒரு பெண்மணி, இவங்க யாரு? இஸ்லாத்தின் மீது கடும் கோபம் கொண்ட ஒரு பெண்மணி, முஸ்லிம்கள் மீதும் கடும் கோபம் கொண்ட ஒரு பெண்மணி. இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திட்டத்தை தீட்டி அதிகமான நூல்களை எழுதிய ஒரு பெண்மணி. அது மட்டுமல்ல, பிரச்சாரம் செய்து வந்தவர் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர் கமலா சுரையா என்ற பெண்மணி. அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதற்கு காரணம் எது? அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்க்கிறார், படிக்கிறார், புரிகிறார், விளங்கிக் கொண்டார். இஸ்லாத்தில் தான் பெண்களுக்கு சரியான உரிமை இருக்கிறது, இஸ்லாத்தில் தான் பெண்களுக்கு சரியான உரிமை இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்தில் பெண்களை பாதுகாக்க முடியும். இஸ்லாத்தின் பிரகாரம் ஒரு பெண் உலகத்தில் தன்னை முழுமையாக மறைத்து வாழ்ந்தால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு உலகத்தில் உண்டு என்று புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் உலகம் முழுவதும் பரவியதற்குண்டான காரணமாக இருப்பது ஒன்றாவது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் 134 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் யாரையும் மிரட்டி அல்ல, வாளை காட்டி, ஆயுதத்தை காட்டி நீ இஸ்லாத்திற்கு வந்துவிடு, இல்லை என்றால் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டவில்லை. அல்லது பணத்தை கொடுத்து, அல்லது காசு பணத்தை கொடுத்து, இலைகளை கொடுத்து யாரையும் மிரட்டி இந்த மார்க்கம் இந்த அளவுக்கு உலகத்தில் வளரவில்லை, பரவவில்லை. அடுத்து என்ன? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை பார்க்கிறார்கள். இது ஒரு நபிதான் என்பதற்குண்டான அடையாளங்களை பார்த்தும் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வு வரலாற்றில் ஒன்று. சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முந்தைய வேதத்தை படித்தவர்கள். குர்ஆனுக்கு முந்தைய வேதம் தௌராத், இன்ஜீல், ஜபூர் வேதங்கள் உண்டு. மூசா நபிக்கு அருளப்பட்ட தௌராத்தையும் ஈசா நபிக்கு அருளப்பட்ட இன்ஜீலையும் படித்து கடைசியாக ஒரு நபி வருவார், அவருக்கு இன்னும் அடையாளங்கள் உண்டு என்பதை தெரிந்து
அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளத்தை சோதனை செய்து இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு உண்டு. அவர்கள் ஒருவர் தான் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர் யார்? பாரசீக நாட்டில் இஸ்பஹான் என்ற இடத்தில் ஜையான் என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மிகப்பெரிய பணக்காரர். தந்தைக்கும் இவர் மீது பாசம், இவருக்கும் தந்தை மீது அளவிருந்த நேசம். அதே போன்று அதிகமான அசையா சொத்துகள் நிறைய உண்டு. கொள்கை என்ன? நெருப்பு வணங்கிகள், நெருப்பை கடவுளாக வணங்கி வரக்கூடிய மஜூசிகள் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா குடும்பத்தார்கள். தந்தை மகன் சல்மான் மீது அளவுகலந்த பாசத்தின் காரணமாக கன்னி பெண்களை பாதுகாப்பதே போன்று தன்னுடைய பாசத்திற்குரிய மகனை பாதுகாத்து வந்தார், வெளியில் விடாத அளவுக்கு. ஒரு நாள் வீட்டு தேவைக்காக வேண்டி தந்தை சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சின்ன பையன் வெளியில் அனுப்பி வைத்தார்கள். வரும் வழியில் ஒரு சர்ச், ஒரு தேவலாயம், ஒரு சர்ச் இருக்கிறது. அங்கு போதனை செய்யப்படுகிறது. இவரும் அமர்ந்தார். அங்கே அந்த பாதிரியார் போதனையால் ஈர்க்கப்பட்டு காலையில் சென்றவர் மாலை தான் வீட்டுக்கு திரும்பினார். தந்தை சொல்லியும் விட்டார், மகனே வெளியில் இன்ன தேவைக்காக செல்கிறாய், நீ சீக்கிரமாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் தந்தை. ஆனால் காலையில் சென்றவர் மாலையில் வீட்டுக்கு திரும்பினார். தந்தை காரணத்தை கேட்டார், நடந்த நிகழ்வை சொன்னார். நான் போகும் வழியில் ஒரு சர்ச் இருந்தது, அங்கு உபதேசம் செய்யப்பட்டது. அந்த உபதேசம் அழகாக இருக்கிறது, அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் நன்றாக இருக்கிறது. எனவே அது ஒரு சிறந்த மதமாக, கொள்கையாக எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னார் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தந்தை சொன்னார், சல்மானே, நம் மதத்தை விட சிறந்த மதம் அது கிடையாது. நம்முடைய மதம்தான் மஜூசி நெருப்பி வணங்கி மதம்தான் சிறந்த மதம் என்று தந்தை சொல்ல, இல்ல தந்தை அவர்களே, நம் மதத்தை விட அவர்கள் போதிக்கும் கொள்கை கோட்பாடுகள் அந்த மதம் சிறந்ததாக எனக்கு தோன்றுகிறது, நன்றாக இருக்கிறது என்று மகன் சொன்னவுடன் அதற்கு பிறகு மகனை வெளியில் விடுவது இல்லை தந்தை. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்தார் சல்மான். பாலஸ்தீனத்திற்கு போகக்கூடிய மனிதர்கள் யாராவது வந்தார், நாம் பாலஸ்தீனத்திற்கு போக வேண்டும் என்று எதிர்பார்த்து இருந்தார். ஏனென்றால் அங்கிருந்துதான் இந்த மதம் வந்திருக்கிறது என்பதை அவருக்கு தெரிந்தது. அந்த பாதிரியாரும் சொன்னார், கேட்ட கேள்விக்கு அங்கிருந்து வந்தது என்று பாலஸ்தீனத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களை சந்தித்து எதிர்பார்த்து இருந்தார். வியாபார கூட்டம் வந்தது. தந்தைக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். பாலஸ்தீனத்திற்கு சென்றார். அங்கு ஒரு சர்ச்சை சந்தித்தார். மக்களுடைய போதனையை கேட்டார். பாதிரியாரிடத்தில் சொன்னார், நான் உங்களோடு இருக்க ஆசைப்படுகிறேன் என்று. சரி என்று பாதிரியார் ஒத்துக்கொண்டார். இப்படி 1, 2, 3 பாதிரியாரிடத்தில் உபதேசத்தை கேட்டு கடைசி பாதிரியார் 3வது ஆளிடத்தில் சொன்னார், அவர் மரணிக்கும் நேரம் வந்தவுடன் உங்களுக்கு பிறகு நான் யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நல்லவர் யார் என்று எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார் சல்மான். அப்ப அந்த பாதிரியார் சொன்னார், கடைசி நபர் சொன்னார், என்னை பொறுத்தவரை உலகத்தில் யாரும் நல்லவர் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனிதர் தோன்றுவார், மக்காவில் தோன்றுவார், அவர் மதீனாவுக்கு வருவார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவார், அவருக்கு இன்னென்ன அடையாளம் என்று சொன்னார். 3 அடையாளத்தை. ஒன்று என்ன? தர்ம பொருளை சதக்காவை வாங்கி அவர் உண்ண மாட்டார். 1. அன்பளிப்பு கொடுத்தால் வாங்கிக் கொள்வார், சதக்கா பொருளை வாங்க மாட்டார். அன்பளிப்பாக கொடுத்தால் வாங்கிக் கொள்வார். 2வது. 3வது, 2 பூஜங்களுக்கு இடையில் இவர் நபிதான் என்பதற்குண்டான அடையாளம் நுபுவத்து இருக்கும். இந்த 3ம் அவருக்குண்டான அடையாளம் என்று அவர் சொல்ல, அதற்கு பிறகு
அந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா நகரை நோக்கி வியாபார கூட்டத்தோடு வருகிறார். இடையில் அவர் பிடிக்கப்பட்டு ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவில் நபியாக தோன்றி மதீனாவுக்கு வந்த செய்தி அவருக்கு எட்டியது. மதீனாவுக்கு முஹம்மது வந்திருக்கிறார், மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார் என்ற செய்தி எட்டியது. உடனே தன்னுடைய கையில் இருந்த பேருத்த பழங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார். வேகமாக சென்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னான், சல்மான், ஓ மனிதரே, உங்களை பார்த்தால் நல்ல மனிதராக தெரிகிறது. நீங்களெல்லாம் ஊருக்கு புதியவர்கள், உங்களுடைய தோழர்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டு இந்த பேருத்த மலர்களை எடுத்து வந்திருக்கிறேன். இது சதக்கா பொருள், இது சதக்கா பொருள். வாங்க, நீங்களும் உங்களுடைய தோழர்களும் தகுதியானவர்கள் என்று தெரிந்து தருகிறேன். இது சதக்கா பொருள் என்று கொடுத்தார். முதல் சோதனை. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் வாங்கி அவர்கள் உண்ணவில்லை. தன்னுடைய தனக்கு பக்கத்தில் இருந்த தோழத்தில் கொடுத்தார்கள். தோழர்கள் உண்டார்கள். அதற்கு பிறகு மீண்டும் அங்க போய் தோட்டத்தில் போய் இன்னும் கொஞ்சம் பேருத்தமாக எடுத்துக்கொண்டு வந்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கொடுத்தார். இது அன்பளிப்பு என்று கொடுத்தார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் வாங்கினார்கள், தானும் உண்டார்கள், தோழர்களுக்கும் கொடுத்தார்கள். இது இரண்டாவது சோதனை. மூன்றாவது என்ன நமக்கு சொன்னார் அந்த பாதிரியார், இரண்டு புஜங்களுக்கு இடையில் நுபுவத்து என்ற அடையாளம் இருக்கும் என்று. அது நுபுவத்து என்ற அடையாளத்தை எப்படி பார்ப்பது என்ற ஏக்கத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் மரணத்தை விட்டார். அவரை ஜன்னத்துல் பக்கி என்ற மையவாடியில் அடக்கம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது சல்மான் ஃபாரிசி அவர்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹை சுற்றி சுற்றி வருகிறார். எதற்காக சுற்றி சுற்றி வருகிறார் என்பதை புரிந்து கொண்ட நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஆடையை நீக்கி காட்டினார்கள், விலக்கி காட்டினார்கள். அந்த நுபுவத்தை பார்த்தால் சல்மான் அந்த இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய அடையாளங்கள், முந்தைய வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வும் உண்டு. மூன்றாவது அடையாளம் என்ன? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய நற்குணத்தின் மூலமும் இந்த மார்க்கம் பரவுகிறது. ஒரு நாள் ஒரு கிராமவாசி வந்தார். யார் ரசூலல்லாஹ், நானும் என் ஊர் மக்களும் பசியோடும் பட்டினியோடு இருக்கிறோம், எங்களுக்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் எதுவும் இல்லை. அங்கும் அங்கும் பார்த்தார்கள். பக்கத்தில் ஸைத் இப்னு ஸஆனா சொல்லக்கூடிய யூதர் இருந்தார். முஹம்மதே, நான் தருகிறேன், இடத்தில் பணம் காசு இருக்கிறது, திர்ஹம் இருக்கிறது, இதை நீங்கள் அந்த மனிதருக்கு கொடுங்கள், தேவை உள்ளவருக்கு கொடுங்கள். மகசூல் நேரத்தில் இந்த பணத்துக்கு பகரமாக எனக்கு பேருத்த மலங்கள் வேண்டும் என்று சொல்லி கொடுத்தால் அந்த ஸைத் இப்னு ஸஆனா என்று சொல்லக்கூடிய யூதர் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்குள் நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த திர்ஹத்தை வாங்கி கேட்டவருக்கு கொடுத்து, நீங்களும் உங்களுடைய ஊர் மக்களும் நன்றாக சாப்பிடுங்கள் இந்த திர்ஹத்தை வைத்து என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன தேதிக்கு முன்பே, ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட தேதிக்கு முன்பே அந்த யூதர் ஸைத் இப்னு ஸஆனா சொல்லக்கூடிய யூதர் வந்து, நான் தந்த திர்ஹத்துக்கு பகரமாக, பணத்துக்கு பகரமாக எனக்கு பேருத்த மலங்கள் வேண்டும் என்று கேட்டார். இன்னும் 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்கிறது, இன்னும் 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொன்ன தேதி இன்னும் வரவில்லையே என்று. உடனே அந்த ஸைத் இப்னு ஸஆனா என்ற யூதர், அபூ முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இப்படித்தான், பணங்காசை வாங்கினால் திருப்பி தரமாட்டார்கள், கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்வார்கள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று குடும்பத்தையும் இழுத்து சேர்த்து நபிகள் நாயகத்தை திட்டினார், ஏசினார். பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். ஆவேசப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். ஓ யூதரே, இந்த வார்த்தை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் இல்லை என்றால் உன் தலை இருக்காது, தரையில் விழும் என்று சொன்னார்கள். யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறீர்கள்? யாரை பார்த்து என்ன வார்த்தையை பேசுகிறீர்? யாரிடத்தில் பேசுகிறீர் என்பதை தெரிந்து பேசுகிறீரா என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆவேசப்பட, கோபப்பட நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே, உம் கோபத்தை அடக்கும் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் கோபப்பட்டு பேசிய காரணத்தினால் நான் கொடுக்க வேண்டிய அந்த காசையும் அதே போன்ற இன்னொரு மடங்கையும் நீங்கள் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த யூதரை பிடித்து கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த பெருத்த மலங்களையும் அதே போன்ற இன்னொரு மடங்கையும் கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அந்த யூதர் கேட்டார், இன்னொரு மடங்கு எதற்கு என்று. உண்மை நான் பேசியதற்காக வேண்டி என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தருகிறேன் என்றார்கள். உடனே அந்த யூதர் கேட்டார், ஸைத் இப்னு ஸஆனா என்ற யூதர், உமரே நான் யார் என்று தெரிகிறதா கேட்டார். நான் யார் என்று தெரிகிறதா என்று. தெரியவில்லை. நான் தான் யூதர்களில் மிக பண்டிதர் ஸைத் இப்னு ஸஆனா என்று சொன்னவுடன், நீரா இவ்வாறு பேசினீர் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்க, அந்த யூதர் சொன்னார், இறுதியாக ஒரு நபி வருவார், அவருக்கு இன்னென்ன அடையாளங்கள் உண்டு, இன்னென்ன நற்குணங்கள் உண்டு என்பதை தௌராத் வேதத்தில் படித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டேன். இரண்டை மட்டும் என்னால் தெரிய முடியவில்லை. ஒன்று பொறுமை, இன்னொன்று யார் எப்படி நடந்து கொண்டாலும், முட்டாள்தனமாக நடந்து கொண்டால் புத்திசாலித்தனமாக இந்த நபி பேசுவார். இந்த இரண்டையும் என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. அதை சோதிக்கத்தான் நான் இவ்வாறு நடந்தேன். இரண்டையும் பார்த்து விட்டேன். உண்மையிலேயே அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். இரண்டு நற்குணங்கள். ஒன்று பொறுமை. நான் கடும் கோபமாக பேசிய நேரத்தில் குடும்பத்தையும் நிறுத்தி பேசிய போதும் பொறுமையை மேற்கொண்டார்கள். இரண்டத்தில் எவ்வாறு நடக்க வேண்டுமோ அது புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார்கள். இந்த இரண்டையும் பார்த்து விட்டேன். கலிமாவை மொழிந்தார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி உலக நாடு முழுவதும் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு பரவிருக்கிறது என்றால், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று முன்னால் உண்டான வேதத்தில் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லப்பட்ட அடையாளம், மூன்றாவது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்தை வைத்துதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவிருக்கிறது. அடுத்து என்ன? நான்காவது விஷயம், மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற மார்க்கம் இஸ்லாம். இங்கே தீண்டாமை இல்லை, இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. உயர்ந்த ஜாதிக்கு உயர்ந்த ஜாதிக்கு கருவறை, தாழ்ந்த ஜாதிக்கு வெளியறை என்ற ஒரு பாகுபாடு கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரும் சரிசமம் என்று போதிக்கிற மார்க்கம். எனவே மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் என்பதை மக்கள் புரிந்து, அன்றைக்கல்ல இன்றைக்கும் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தின் நுழைகிறார்கள். இதுவும் நான்காவது காரணம். ஐந்தாவது காரணம் என்ன? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய அவர்கள் கைதிகளிடத்தில் நடந்து கொண்ட பாசம், அந்த முறை, இவைகளும் ஒரு காரணம். இப்படி பல காரணங்கள். இன்றைக்கு 134 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் வாளால் பரவிய மார்க்கம் அல்ல, ஆசை வார்த்தையை காட்டி பரவிய மார்க்கம் அல்ல, யாரையும் அச்சுறுத்தி பயமுறுத்தாட்டி பரவிய மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். இங்கு சகோதரத்துவம் இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை, தீண்டாமை என்பது இல்லை. இதுதான் உன்னதமான மார்க்கம், இதுதான் உயர்ந்த மார்க்கம், இதுதான் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் என்பதை புரிந்து, அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை படித்து இன்னைக்கு இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார்கள் மக்கள் எல்லாம். இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத சில கயவர்கள் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஓரஞ்சாரங்களில் வாழக்கூடிய, கிராமங்களில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி அச்சுறுத்தி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு மதமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? நாங்கள் ரேஷன் கார்டு தருகிறோம், ஆதார் அட்டை தருகிறோம், உங்களுக்கு இல்லங்களை கட்டி தருகிறோம் என்று பாருங்க. எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவுக்கு நம்மை குத்தடிமைகளாக இந்த நாட்டில் நடத்துகிறார்கள். ரேஷன் கார்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒன்று அவசியம். அந்த உரிமை பறிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதார் அட்டை உலகத்தில் வாழக்கூடிய, இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மனிதனிடத்திலும் இருக்க வேண்டிய அவசியமாக இன்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த உரிமை பறிக்கப்பட்டு இருக்கிறது. தன்னுடைய சொந்த ஊரில் கூட இல்லங்கள் இல்லாத அளவுக்கு இடங்கள் பறிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நம்முடைய உரிமைகளும் பறிக்கப்பட்டு நம்மை எல்லாம் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக ஆக்கி, தேசங்கள் வேண்டுமா நீங்கள் வந்து விடுங்கள், ஆதார் அட்டை வேண்டுமா நீங்கள் வந்து விடுங்கள், இல்லங்கள் வேண்டுமா நீங்கள் வந்து விடுங்கள்,
என்று மிரட்டி அச்சுறுத்தி இன்றைக்கு மதமாற்றம் செய்யப்படுகின்ற காட்சிகளை, நிகழ்வுகளை பத்திரிகை மூலமாக, மீடியாக்கள் மூலமாக நாம் பார்க்க முடியும். இதில் யார் அச்சுறுத்துகின்றார்கள், யார் மிரட்டுகின்றார்கள்? இஸ்லாத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை போதிக்கக்கூடிய போதகர்கள் அச்சுறுத்தி, பயத்தை ஏற்படுத்தி, மிரட்டி இஸ்லாத்தை வளர்த்தார்கள் என்று சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் நினைத்திருந்தால் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை தவிர, முஸ்லிம்களை தவிர யாருமே இருந்திருக்க முடியாது. 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள் இல்லையா? 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டார்கள் முஸ்லிம்கள். நினைத்திருந்தால் அந்த அதிகாரத்தை வைத்து, ஆட்சி அதிகாரத்தை வைத்து, பணபலத்தை வைத்து, தனக்கு இருக்கும் பொறுப்பை வைத்து எல்லாத்தையும் மாற்றி இருக்கலாம், எல்லாத்தையும் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கலாம். அவ்வாறு செய்யவில்லை. காரணம், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது இல்லை. எனவேதான் 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும், இந்த நாட்டில் பல கொள்கைகள் உள்ளவர்கள் வாழ்ந்தாலும், பல மதத்தில் உள்ளவர்கள் வாழ்ந்தாலும், அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், உரிமைகளில் எந்த விதமான குறையும் வைக்காமல் சரிசமமாக ஆட்சி செய்தார்கள் 800 ஆண்டுகள் செய்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். இந்த மார்க்கத்தை பார்த்து வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், ஆசை வார்த்தைகளை காட்டி பரப்பிய ஒரு மார்க்கம் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சிக்கு இன்னைக்கு தடையாக பல காரணங்களை, பல விஷயங்களை கொண்டு வந்து ஈமானில் பலகீனமானவர்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு அவர்களை மதமாற்றம் செய்யக்கூடிய நிலையை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் 2. ஒன்று என்ன? வலைக்குள் விழுந்த மீனை நாம் பாதுகாக்க வேண்டும். வலைக்குள் விழுந்த மீனை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மக்களுக்கு இந்த மார்க்கத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும். கலிமா சொன்ன மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து செல்ல வேண்டும். 3வது, மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற பிரச்சாரத்தையும் மக்களுக்கு மத்தியில், எல்லா மக்களுக்கு மத்தியில் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த 2ஐயும் நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம், தீனுல் இஸ்லாம், மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இன்னும் உலக நாள் முழுவதும் பரவும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தாவத்தை இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் வாய்ப்பை அல்லாஹ் தந்து, இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய பாடுபட்டு, மார்க்கத்திற்காக வேண்டிய உழைத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தில் நிலைநாட்ட ஒரு வசதியும் வாய்ப்பையும் உடல் வலிமையையும் நாவன்மையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.